இந்த முட்டை சாப்பிட்றதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கரு மேல நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? மஞ்சக்கரு அப்படின்னாலே கொழுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மஞ்சள் கருவுல அதிக அளவு கொழுப்பு கிடைக்கும். ஸோ அதை சாப்பிட்டோம்னா கொழுப்பு அதிகமாயிடும், நம்ம வெயிட் அதிகமாயிடும். இல்ல வந்து நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து அது நல்லது கிடையாது. இல்ல அது வந்து ரத்த குழாயில அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கொலஸ்ட்ரால் அளவை அதிகப்படுத்திடும் அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் மஞ்சக்கருவை சுத்தி இருக்கு. ஸோ நீங்க ஒருவேளை மஞ்சள் கரு சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாவே கொழுப்பு சத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு நல்ல கொழுப்பு, இன்னொன்னு கெட்ட கொழுப்பு. ஏன்னா நமக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல கொழுப்பு சத்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இந்த கொழுப்பு சத்து இருந்தாதான் மூளை வந்து நல்லா இயங்க முடியும். நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நிறைய பார்ட்ஸ் வந்து ஒழுங்கா இயங்குறதுக்கு கொழுப்பு சத்து ஒரு முக்கியமான விஷயம். முட்டையோட மஞ்சள் கரு பொறுத்த வரைக்கும் இது நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை தான் கொடுக்குது. அதாவது HDL அப்படின்னு சொல்லுவோம், ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறது நல்லதுதான். சோ அப்போ மஞ்சக்கருவை எடுத்துக்கிட்டா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்களே, வெயிட் அதிகமாகும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நல்லதுதான். ஆனா அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது கெட்டதா மாறிடும். சோ மஞ்சள் கருவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுக்கு 1ல இருந்து 2 மஞ்சள் கரு எடுத்துக்கலாம். நீங்க பிபி பேஷண்டா இருக்கீங்க, உங்களுக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு, அது கண்ட்ரோல்ல இல்ல டாக்டரோட அட்வைஸ் தேவைன்னா உங்க டாக்டர் சொல்லாம மஞ்சள் கருவை எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதுல ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. ஓகே, நார்மல் பீப்புள்ஸ் ஜென்ரலா நமக்கு தேவையான நியூட்ரிஷன் சப்ளை எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தைரியமா 1ல இருந்து 2 மஞ்சள் கருவை ஒரு நாளுக்கு நீங்க சாப்பிடலாம். ஏன் சாப்பிடலாம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஒரு நாளுக்கு நமக்கு தேவையான மொத்த வைட்டமின்கள்ல 30% வந்து, அதாவது நான் சொல்றது வந்து விட்டமின் A, B, C, E, K மாதிரியான எல்லா விட்டமின் வகைகள்லயுமே நமக்கு ஒரு நாளுக்கு தேவையான 30% வந்து இந்த முட்டையோட மஞ்சள் கரு நமக்கு கொடுக்கும். அதாவது மஞ்சள் கருவோட முட்டையை சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வைட்டமின்களை தாண்டி அதுல ஒரு சில மினரல்ஸுமே வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளோட உடம்புல பலவிதமான செயல்பாட்டுக்கு முக்கியமானவை. ஸோ இதெல்லாம் இந்த முட்டையோட மஞ்சள் கருவோட நம்ம சாப்பிடும்போது கிடைக்கிறதுனால மஞ்சள் கருவை நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அளவு மட்டும் 1 இல்லைன்னா 2 சாப்பிட்டா போதும். ஸோ இதுதாங்க மஞ்சள் கருவோட நன்மைகள் மற்றும் தீமைகள். ஸோ இது வந்து நம்மளோட நல்ல கொழுப்போட அளவை அதிகப்படுத்துறதுக்கும் பயன்படுது. நல்ல கொழுப்போட அளவு அதிகமா இருக்கும்போது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு LDLன்னு சொல்லுவோம், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் அதிகமாகாம நம்ம தடுக்க முடியும். ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை நீக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு நம்ம சாப்பிடுறது அவசியம். அதனால நீங்க மஞ்சள் கருவை தைரியமா சாப்பிடலாம். அதை தாண்டி உங்க மருத்துவர் வந்து உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள கன்சல்ட் பண்ணாம சாப்பிடாதீங்க. பட் ஜென்ரல் பீப்புள்ஸ் டெய்லி எடுத்துக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்க தைரியமா மஞ்சள் கருவை சாப்பிடுங்க. இதனால வெயிட் கெயினும் நடக்காது. வெயிட் லாஸ் பண்றதுக்குமே இந்த மஞ்சள் கரு உதவி பண்ணும். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது மஞ்சள் கரு சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.